அவருக்கு இஸ்லாம் என்கிற அடையாளத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனா அவர் என்ன ஆக மாட்டாரு, ஈமான் இறை நம்பிக்கை முஃமின் என்கிற அந்த அடையாளத்தை அவரால் பெற முடியாது. பெயருக்குத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு பலர்களை நூற்றுக்கு அநேகமான மக்கள் எப்படி வாழ்றாங்க, இஸ்லாம் என்கிற வாடை கூட இல்லாம ஷிர்கிலையும் பிதஅத்திலையும் எவ்வளவு அனாச்சாரத்தில் இருக்கிறாங்களா இல்ல. இந்த பாதையை இஸ்லாம் தேர்வு செய்ய சொல்கிறதா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நினைவைக்க கூடாது என்ற அந்த ஏகத்துவ பாதையா, அல்லது ஷிர்கை நோக்கி தர்கா வழிபாடுகளை நோக்கி அனாச்சாரங்களை நோக்கி குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான பாதையை நோக்கி பயணிக்கிறார்களே, அவர்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை நல்லதா? அப்ப இஸ்லாம் என்பது நீங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூலை விளங்கி இணை வைக்காமல் வாழும் போது அல்லாஹ் உங்களை முஸ்லீமா இருந்துக்க, முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை பெற்றுக்கொண்டாய் அல்லாஹ் அதை சொல்றான். ஆனா அப்படி மட்டுமே நாங்கள் இருக்கிறோம், அது எங்களுக்கு சிறந்த பாதை, அது எங்களுக்கு ஈமானிய பாதை, அந்த பாதையால் நாங்கள் வெற்றி அடைகிறோம் என்றால் அது தவறு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா உயிர்களுமே இஸ்லாம் என்கிற நிலையிலே தான் அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு படைப்புமே இயற்கையான அந்த மார்க்கத்திலே தான் பிறக்கிறார்கள். அவங்களுடைய காலங்கள் சூழல்கள் வீட்டிலே இருக்கிற நிலைக்கேற்றமாக அவங்க மாறிக்கிறாங்க. எல்லாருமே அந்த இயற்கையான மார்க்கத்திலே தான் பிறக்கிறோம். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமேயானால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னா உயிர்களை ஒன்று சேர்க்கிற இடம். நம்ம எல்லா உயிரையும் அல்லாஹ் ஒன்று எழுப்பினான். என்னை எழுப்பினான், உங்களை எழுப்பினான், எல்லாரையும் அல்லாஹ் கடைசி நபர் வரை அல்லாஹ் எழுப்பி கேட்டான். குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 172வது வசனம். அல்லாஹ் என்ன கேட்டான்? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் கடவுளா இல்லையா? ஆதமையும் ஆதமின் சந்ததிகளையும் நாம் எழுப்பி கேட்டோம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் கடவுளா இல்லையா? நாங்க சொன்னோம், நம்ம எல்லாரும் சொன்னோம், காலு பலா, ஆமாம் இறைவா நீதான் எங்களுடைய இரட்சகன். அப்ப இந்த மண்ணிலே பிறக்கிற எல்லா உயிர்களுமே அந்த நேரத்திலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டுதான் பிறக்கிறார்கள். என்ன, அவங்க மறந்துடுறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் மறுமையில் அதை நமக்கு ஞாபகப்படுத்துவான். அப்போ இந்த உலகத்திலே நான் முஸ்லிமாக பிறந்தது, முஸ்லிமுடைய தாய் தந்தை வயிற்றிலே பிறந்தது, அல்லது நடுவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு மிகப்பெரிய கண்ணியம், அதுதான் எனக்கு பெரிய சிறப்பு என்றால் அது ஒரு சிறப்பே இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய அருள் தான் அது. ஆனால் அந்த நிலையிலே தான் எல்லா உயிர்களுமே பிறக்கிறார்கள். அப்ப எப்படி நாங்க வாழ்வது சிறப்பு? ஈமானை கொண்டு இறை நம்பிக்கையால் ஒளிரக்கூடிய மிளிரக்கூடிய மக்களாக மாறுறோமே, அவர்கள் தான் ஈமான் என்கிற பட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். உங்க உள்ளத்தை நீங்க கேள்வி கேளுங்க, நான் முஸ்லீமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேனா, என் குடும்பத்தை வெறும் பெயருக்கு வாழ வச்சிட்டு இருக்கேனா, அல்லது அல்லாஹ்வுடைய நேசர்களும் வாழ்ந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்து காமிச்சார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த ஈமான் முஃமின் என்கிற நிலையில் நான்